ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜோ சமையல் இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான ஒரு குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம். கோகனட் குக்கீஸ். இந்த குக்கீஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அவன்லேயும் பேக் பண்ணேன், அப்புறம் ஒரு கடாயிலையும் சும்மா வச்சு பேக் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இது ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுங்க. எல்லாருக்கும் என்னோட இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் வந்து துருவிட்டு அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அப்புறம் தேங்காய் துருவும் போது அந்த பின்னால் உள்ள அந்த தோலை இழைச்சி எடுத்துட்டு, இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இழைச்சி எடுத்துட்டு அதை துருவிக்கலாம். தேங்காய் வந்து கருகிடக்கூடாது, அதனால் தீயை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கலர் அப்படி ஒயிட்டாக லைட்டாக இருக்கணும். பட் தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா வறுபட்டுருக்கணும், அந்த தண்ணியெல்லாம் போய். அப்படி இல்லைன்னா கடையில் டெசிகேட்டட் கோகோனட் கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. அது நல்லா பவுடராகவே இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு வறுபட்டால் போதும். அப்போ அது எப்படி கட்டியாக இருந்துச்சு, இப்போ நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இந்தளவுக்கு போதும். இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிராம் இருக்கும். இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அரை கப் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பீட் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக ஒரு ரப்பை பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இப்போ மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இன்னொரு 1/4 கப் சேர்த்துக்கலாம் மைதா. 1.25 கப் சேர்த்துருக்கேன் மைதா. இப்போ கைகளை நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. இது வந்து 1.25லேருந்து 1.5 கப் அளவுக்கு மைதா தேவைப்படும். எனக்கு 1.25 எப்படி ஏன்னா நம்ம வந்து அந்த பட்டர் அப்புறம் போட்டிருக்க எக்கோட சைஸ் அதெல்லாம் பொறுத்து அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் மாறும். இது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த டெசிகேட்டட் கோகோனட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாதி அளவு சேர்த்துக்கிறேன், அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். மீதி கொஞ்சம் 1/4 கப் அளவு வந்து நம்ம ரோல் பண்ணும்போது வச்சுக்கலாம். லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்படி சும்மா இந்த மாதிரி கூட உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டு வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணியாச்சு. இப்போ குக்கி கட்டர்னா வச்சுக்கலாம். இது குக்கி கட்டர் ஒன்றும் இல்லை, ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் என் பொண்ணு இந்த மாதிரி எனக்கு ஷேப் பண்ணி கொடுத்துருக்கா. ஹார்ட் ஷேப், அப்புறம் ஸ்கொயர் ஷேப், இந்த மாதிரி நல்லா அழகாக வருது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. தேங்க்ஸ் டா செல்லம் உனக்கு. பாருங்கள், ஒரு பெப்சி கேனா, ஏதோ 7 பெப்சி ஏதோ கேனு, அதை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் அவள் பண்ணி கொடுத்துருக்கா. இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இது பைசா கொடுத்து வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. அப்புறம் இது வந்து நம்ம கிட்ஸ்க்கு க்ளே வாங்கும்போது விளையாடுறதுக்காக இந்த மாதிரி ஷேப் கொடுப்பாங்க இல்லையா, அது கூட நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் குக்கி கட்டராக. இன்னும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷேப் வந்திருக்குன்னு. அப்புறம் ரோல் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப் கூட ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் வறுத்து வச்சோம் இல்லையா, அதில் வந்து இதை புரட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு
பேனில் அவன்லேயே 180 டிகிரிக்கு 15 மினிட்ஸ் பேக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கடாயில் கூட இதை வச்சுக்கலாம். நான் ரெண்டுமே பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒரு இரும்பு கடாயில் கீழே வந்து உப்பு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா குக்கீஸ் கூட தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த குக்கீஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. அவ்வளோதான். இதை ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இது நான் அவனில் பேக் பண்ணது. இது நம்ம வந்து கடாயில் பேக் பண்ணதுங்க இருக்குது. நல்லா ஆறிடுச்சு. கலர் டிஃப்ரென்ஸ் தருதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எனக்கு வித்தியாசம் இருக்குது. இவ்வளோ அழகாக பேக் ஆகிருக்குன்னு பாருங்கள். கடாயிலே ரொம்ப சூப்பராக நம்ம வந்து பேக் பண்ணலாம். இது அவனில் பேக் பண்ணது. நான் இதை உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இது கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஸ்மஸ்க்கு வந்து நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுப்போம் கேக்ஸ் அப்புறம் குக்கீஸ்லாம். அதில் நீங்கள் இந்த பிஸ்கெட் வந்து பேக் பண்ணி கொடுங்க. ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.